நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? கைஸ், முதலமைச்சர் விஜய் அவர்கள் பனையூர்ல ஒரு பெரிய வாஷிங் மிஷின் வச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் சக்தியும் மதவாத சக்தியும் உள்ள போட்டு தூய சக்தியா மாத்திக்கிட்டு இருக்காரு. நக்கல்யா அவனுக்கு. ஆதவர்ஜுனாவோட ஃபுல் டைம் வேலையே தாவேக்காவை எப்படியாவது அதிமுகவா மாத்தினும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கனவும் ஒன்று. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. சோ இது கூடவே ரொம்ப முக்கியமான விஷயம், மு.க. ஸ்டாலின் விஜய் அவர்களை போட்டு கிளின்னு கிழிச்சிருக்காரு. நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? அதாவது மு.க. ஸ்டாலினை என்னென்னலாம் சொல்லி விஜய் விமர்சிச்சிருந்தாரோ அது எல்லாத்தையும் விஜய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கிழிச்சிட்டு இருக்காரு. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். நன்றி நன்றி நன்றி. சோ இது கூடவே ரொம்ப முக்கியமான விஷயம், தாவேக்காவோட அமைச்சர்கிட்ட விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்கும்போது விவசாயிங்க யாருமே போராடவே இல்லையே, என் கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. போராட்டம் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை, இந்த ஆட்சியில் போராட்டம் கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் ஆட்சிக்கும் நம்ம தமிழ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து ஆக்டர் மகேந்திரன் இருக்கார்ல, அதாவது உங்க வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா விஜய் அவர்களை பார்த்து கேள்வி கேட்காதீங்க, ஒரு 6 மாசம் கேள்வி கேட்காம தான் இருங்களேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப அறிவுபூர்வமா பேசியிருக்காரு. ஸோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா, ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. ஸோ இதெல்லாத்தையும் டீடைல்டாக பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்காரு, எப்படியாவது அதிமுகன்ற ஒரு கட்சியை அழிச்சு அதுல இருக்க மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா தாவேக்காக இழுத்துணும் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 2 வாரமாவே அதிமுக இருக்க நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர் எல்லாரையும் பார்த்தீங்கன்னா இழுத்து தாவேக்கால சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சோ அது ஒரு பக்கம் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு சைடுல இப்ப பிஜேபியில இருந்து இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க என்ன விஷயம்னா, முதலமைச்சர் விஜய் அவர்கள் நான் சொன்ன மாதிரி பெரிய வாஷிங் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா பனையூர்ல வெஸ்டாருங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, முதலமைச்சர் விஜய்க்கு மக்கள் எல்லாம் ஏன் ஓட்டு போட்டாங்க, இவர் வந்து ஒரு மாற்றம், இவர் வந்து தூய சக்தி அப்படின்ற மாதிரி அவரே 10-15 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாரு. அதனால மக்களும் நம்பினாங்க, ஆமாங்க இவர் தூய சக்தி தான் அப்படின்ற மாதிரி நம்பி ஓட்ட போட்டாங்க. இப்ப என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இவரு யாரு வந்து ஊழல் சக்தின்னு சொன்னாரோ, யார தீய சக்தின்னு சொன்னாரோ, யார மதவாத கட்சின்னு சொன்னாரோ, சோ இந்த எல்லா கட்சியில இருக்க ஆட்களையும் பாத்தீங்கன்னா தாவேக்கா இழுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது இது தூய சக்தியா இல்ல கலப்பட சக்தியா அப்படின்றதா தெரியல, ரொம்ப நார சக்தியா மட்டும் இருக்குது அப்படின்றது மட்டும் கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. என்ன என்ன எழவி அது? என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தோட உள்ள வந்தாங்க. அதாவது தூய சக்தி, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஜெனியூனா வந்து மக்கள்கிட்ட உண்மையா இருக்கும்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. மக்களும் அதனால தான் ஓட்டு போட்டாங்க. தாவேக்காவை நம்பினதுக்கான காரணமும் அதான். ஓகே, மற்ற கட்சிகள் மாதிரி இந்த கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி மக்கள் நம்பினாங்க. ஆனா விஷயம் என்னன்னா, மற்ற கட்சியில இருக்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா இப்ப இழுத்து போட்டுட்டு இருக்கிறத பார்க்கும்போது இது எங்க மாற்றம், ஒரு மாற்றமும் இல்லையா அப்படின்றது இப்பதான் பாத்தீங்கன்னா சில பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு, பல பேருக்கு இன்னும் புரியல. இன்னுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அதிமுக இருந்து ஏன்பா இந்த மாதிரி தாவேக்காக வராங்க அப்படின்னு சொல்லும்போது அது அவங்களா விருப்பப்பட்டு வராங்க. எனக்கு புரியலையே, ஒரு அக்யூஸ்ட் அவனா விருப்பப்பட்டு உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டா நீங்க விட்டுருவீங்களா? விட மாட்டீங்களே. அவன் என்ன இருந்தாலும் அக்யூஸ்ட், அவனை ஏன்டா நான் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கணும்னு கேள்வி கேட்பீங்களே. ஆனா விஜய் அவர்கள் ஏன் கேள்வி கேட்க மாட்டாரு? அது உங்களுக்கு தெரியல, அது உங்களுக்கு இப்பயே தெரியல, எப்பவுமே தான் தெரியல. ஏன்னா வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் போது கிட்டத்தட்ட 106 வேட்பாளரோ 107 வேட்பாளரோ பாத்தீங்கன்னா அதர் கட்சியில இருந்தா எடுத்து போட்டிருந்தாரு. அப்பயே நம்ம சொல்லும் போது எவனுமே அதை கண்டுக்கல, எவனுமே கேள்வி கேட்கல. இப்ப எங்க கேட்க போறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அந்த ஒரு கான்பிடன்ஸ் விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதாவது நம்ம என்ன பண்ணாலும் இவங்களுக்கு தெரிய போறது இல்ல, நம்ம ஒரு ஸ்டேஜ்ல ஏறி நண்பா நண்பீஸ் அப்படின்ற மாதிரி பேசினா அவ்வளவுதான், எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க அப்படின்றது விஜய் அவர்களுக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால என்ன அழிச்சாட்டை வேணா பண்ணலாம், அதை வருஷனா நீ பாத்துக்கோப்பா, மொத்தமா அதிமுக இருக்க மொத்த பேரை வலிச்சு போடுன்னு டாஸ்கை கொடுத்துட்டாரா என்னன்னு தெரியல. மொத்தமா பாத்தீங்கன்னா அதிமுகன்ற ஒரு கட்சியை செதச்சிக்கிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவும் தமிழக வெற்றி கழகத்துடைய கனவும் ஒன்று. அதாவது பார், முழுசா சந்திரமுகியா மாறினவங்க கங்காவை பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, அதே மாதிரி இந்த தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களா பாருங்க, முழுசா அதிமுகவா மாறுற தாவேக்காவை பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன இது
ஏன்னா அதிமுகல இருக்க முக்காவாசி பேரை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷத்துக்குள்ள மொத்தமா வச்சிருவாங்க. இப்பயே கால்வாசி பேரை வலிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் முக்காவாசி பேரை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துல வலிச்சிருவாங்க. சோ அதிமுகன்ற ஒரு கட்சியை அழிச்சு தாவேகா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவா மாறிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல விதமான ஒரு மாற்றமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்ற ரொம்ப கேவலமான ஒரு மாற்றம் இது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்த அழிச்சாட்டையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சி ஜெயிச்சு தனியாவே ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துருச்சு. சோ ஆட்சியில இப்போ உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறமா இவங்க எதுக்கு ஊழல் சக்தின்னு சொன்ன ஒரு கட்சியில இருந்து எல்லாரும் சேர்த்துக்கிட்டு இருக்கணும்? அது புரியவே இல்ல. அதுதான் எனக்கும் புரியல. என்ன விஷயம் பாத்தீங்கன்னா ஊழல் சக்தின்னு இவர் வந்து பாத்தீங்கன்னா மூச்சுக்கு 3 தடவை சொல்லியிருந்தாரு. அள்ளு சில்லு கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு அதிமுகவை. இப்ப அதே அள்ளு சில்லு கட்சியில இருந்து பாத்தீங்கன்னா ஆட்களை இழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்கு அதை பார்க்கும்போது அப்ப அங்க கரப்டானவங்க இங்க மட்டும் எப்படியா வந்து நல்லவங்களா இருப்பாங்க? இங்க உங்க வாஷிங் மிஷின்ல போட்டு வெளுத்துட்டா அவங்க வந்து தூய சக்தியா மாறிடுவாங்களா அப்படின்ற கேள்வி தான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே தான் மு.க. ஸ்டாலின் அவரு கேட்டிருக்காரு. இந்த மாதிரி அதிமுக வந்து தீந்து போன சக்தின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சோ இப்ப அந்த தீந்து போன சக்தியை தான் இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் விமர்சிச்சிருக்காரு. தீர்ந்து போன சக்தின்னு சொன்னவங்க கூட உறுப்பினர்களை திருடிட்டு இருக்காரு. இப்ப தாவேகா ஆக்சுவலா அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதிமுக வந்து ஒவ்வொருத்தரா மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி 4 எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ண வச்சுட்டு கூப்பிட்டு சேர்த்துக்கிட்டாங்க. ஷாப்பிங் மால்ல போயிட்டு ஷாப்பிங் பண்ற மாதிரி எம்எல்ஏ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் அவர் வந்து விமர்சனம் வச்சிருக்காரு. அதிமுக எம்எல்ஏக்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கிறாரு. திமுகலாம் தாவேகாவை கலாய்க்கிற அளவுக்கு தாவேகா ரொம்ப மோசமான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஓ அப்படியா விஷயம். சோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கும்போது அதிமுக இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ற மாதிரி அவங்க ஒரு வேலையில இறங்கி இருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் ரீல்ஸை வந்து பாத்தீங்கன்னா அதிமுக சைடுல இருந்து அடிச்சு தள்ள போறாங்க அப்படின்றது கிளியரா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க எதை யூஸ் பண்ணி ஜெயிச்சாங்களோ அதே மெத்தட்லயே நம்மளும் போவோம். அவங்க ரீல்ஸ் யூஸ் பண்ணி தானே ஜெயிச்சாங்க, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணி தானே ஜெயிச்சாங்க, நாங்களும் வரண்டா ரீல்ஸ்ல அப்படின்ற மாதிரி இதுக்கப்புறம் தாவேகா பண்ற எல்லா தப்பையும் ரீல்ஸா நம்மளும் போடுவோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு. இதன் மூலம் தாவேகா வென்றதோ அதையே பயன்படுத்தி நாமும் வெல்வோம் என்றிருக்கிறார் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி. சமூக வலைதள செயல்பாடுகளை அதிகரிக்க வேண்டும் என நிர்வாகிகள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் கண்டென்ட்டாக மட்டும்தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த 2 கட்சிகளும் களத்தில் இறங்கி ஆக்குபை பண்ணுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி தாவேகா ஒரு பக்கம் ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. ஸோ இதில் இவங்களும் களத்தில் இறங்கினாங்கன்னா அவ்வளோதான், சோஷியல் மீடியா ஃபுல்லாக பொலிட்டிக்கல் கண்டென்ட் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். சோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சொல்ல முதலமைச்சர் விஜய்க்கு மு.க. ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுத்திருக்காரு. அதாவது என்னெல்லாம் சொல்லி கலாச்சிங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இடி ரைடுக்கு பயந்துகிட்டு தான் நான் வந்து மோடியை போய் மீட் பண்றேன், மோடி காலில் போய் விழுறேன் அப்படின்ற மாதிரிலாம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அப்ப பேசியிருந்தாரு. இப்ப அதே கேள்வியை நான் கேட்கிறேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கரூர் வழக்குக்கு பயந்து சிபிஐ வழக்குக்கு பயந்து தான் நீங்க போய் இப்ப வந்து மோடி காலில் விழுந்தீங்களா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்காரு. நான் முதலமைச்சராக இருக்கிறப்ப இதே மாதிரி டெல்லி சென்று பேசினப்போ இப்ப முதலமைச்சராக இருக்க என்னவெல்லாம் பேசினா தெரியுமா? நான் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அமலாக்கத்துறை வழக்கில இருந்து தப்பிப்பதற்காக போனாங்க, பாஜக காலில் விழுந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க, அதனாலதான் குரூப் போட்டோ எடுக்கும்போது முன்வரிசையில் நிக்க வச்சு ஸ்டாலினுக்கு இடம் கொடுத்தாங்க. நான் கேட்கிறேன் இப்போ சொல்லுங்க மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், கரூர் சிபிஐ வழக்கிலிருந்து தப்பிக்க தானே நீங்க டெல்லிக்கு போனீங்கன்னா பாஜகவை உறுதியா விமர்சிச்சு பேசினா உங்க ஆட்சிக்கு ஆபத்து வந்துடுன்னு பேசவே பயப்படுறீங்களா? அதே மாதிரி அப்ப நான் போய் முன்னாடி வரிசையில் நின்னது அது கள்ள கூட்டணி அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இப்ப நீங்க எதுக்கு போய் முன்னாடி வரிசையில் நின்னீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. நியாயமான கேள்வி தானப்பா. ஏன்னா இந்த கேள்வி எல்லாம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் பிரச்சாரத்துல வந்து பேசிட்டு இருந்தாரு. சோ இப்ப இவர் வந்து திருப்பி கேட்கிறாரு. நியாயமான கேள்விதான். திமுக இப்ப கேட்கறத பார்க்கும்போது ரொம்ப நியாயமா படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா முதலமைச்சர் விஜய் வந்து அப்படிதான் மு.க. ஸ்டாலினை பார்த்து விமர்சிச்சுட்டு இருந்தாரு. சோ இப்ப அதே விஷயத்தை தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு வந்து சர்ப்ரைஸா இல்ல. ஏன்னா டிஎம்கேவும் டிவிகேவும் ஒண்ணுதான் சொல்லிட்டு நம்ம தலைப்பாட அடிச்சுக்கிட்டு இருந்தோம். பட் டிவிகே வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்ல, தூய சக்தி நம்புனாங்களே, அவங்களுக்குலாம் இதெல்லாம் சர்ப்ரைஸா இருந்திருக்கும். ஏன்னா மு.க. ஸ்டாலின் சொல்றது இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வகை நியாயமா தோணும். ஆமா, விஜய் வந்து மு.க. ஸ்டாலின் இப்படி தானே சொல்லிட்டு இருந்தாரு, சோ இப்போ அதே விஷயத்தை தானே விஜயும் பண்றாரு அப்படின்ற ஒரு தாட் நான் பேசிக்கா வர ஆரம்பிக்கல. அதாவது மூலன்னு ஒண்ணு இருந்தா வர ஆரம்பிக்கல, அப்படிதான் சில பேருக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல.
ஸோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த நிதி ஆயோக் அந்த கூட்டத்தில் போயிட்டு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் வந்து நிறைய விஷயத்தை பேசியிருந்தாரு. அதில் இந்த மும்மொழி கொள்கை இருக்குல்ல, அந்த மும்மொழி கொள்கைக்கு நம்ம என்ன கேட்டிருந்தோம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை அமல்படுத்தக்கூடாது, எங்களுக்கு அந்த நிதியை வந்து முழுமையாக கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கடிதம் எழுதியிருந்தேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி போகும்போது நானும் கேட்டிருந்தேன். அப்போ வந்து விஜய் வந்து என்ன திரும்ப விமர்சித்திருந்தாரு, என்னை வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒன்றிய அரசும் நாங்களும் சண்டை போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருந்தாரு. இப்போ விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காரு, விஜயும் போய் அதை தானே கேட்கிறாரு, நான் என்ன பண்ணணும் அதை தானே கேட்டது. இது வந்து சினிமா இல்ல பாஸ், இது வந்து ஆட்சி நடத்துற முறை. ஸோ இப்படி தான் பண்ண முடியுது. ஸோ சினிமாவில் பண்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அடிதடிலாம் ஃபைட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? மும்மொழி கொள்கை இங்க செயல்படுத்தலைன்னா இந்த கல்விக்கான நிதியை வந்து நம்மளுடைய மாநில அரசுக்கு கொடுக்க மாட்டாங்களாம். இந்த எல்கேஜி யூகேஜி பசங்க சண்டை போட்டுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை, இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். தமிழ்நாட்டிற்கு சமக்ரா சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள 3284 கோடியை விடுவிக்க பிரதமர் நரேந்திர மோடியிடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் வலியுறுத்தல். மும்மொழி கொள்கையை அமல்படுத்த வலியுறுத்தாமல் விரைவாக நிதியை விடுவிக்கவும் கோரிக்கை. இதுல எதுல உண்மை? இதெல்லாம் மக்களுக்கு நாம சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுக்கே தெரியறதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலைன்னு. ஸோ ஓவராலாக விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தில் எல்லாம் தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டாரு. அதாவது மு.க. ஸ்டாலினை கலாய்க்கிறதா பயங்கரமாக பேசி விட்டாரு. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல, லிட்டரலாக ஒன்றுமே பண்ண முடியல. அவர் எல்லாத்துக்கும் வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை சிபிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அமல்படுத்திட்டாங்க. ஸோ இதுக்கு விஜய் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாயை திறக்கல. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் இப்போ வந்து சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்களில் மும்மொழி வந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸோ இதுக்கு அண்ணாமலை கூட எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. ஆனால் முதலமைச்சர் விஜய் வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு, தமிழ்நாடு அரசு வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். ஸோ ஒரு கேள்வி கூட கேட்கல, எதுக்கு ஒன்றிய அரசு இந்த மாதிரி வந்து அமல்படுத்துது. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஸ்கூல், சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் தமிழ்நாட்டு நிலத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் வந்து மும்மொழி கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், அதை விட மாட்டோம், அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஸ்கூலோட லைசன்ஸை நாங்கள் ரத்து பண்ணுவோம், ஏதாவது ஒன்று எதிர்ப்பு நீங்கள் தெரிவிச்சிருக்கணும்ல. ஒன்றுமே எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே அமல்படுத்திட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. இவர் பாட்டு வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, பிஜேபி பிடிஎம்னு சொல்லிட்டு டிஎம்கே சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை இவர் தான் பி டீமா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் தான் வந்துகிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், திமுக எதிர்த்தது கூட இப்போ வந்து டிவிக்கு எதுக்கவே மாட்டுது. எல்லாத்துக்கும் ரொம்ப அமைதியா பார்த்தீங்கன்னா சைலண்டா மோடி அரசாங்கம் என்னென்ன பண்ணணும்னு நினைக்குதோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வழிவகை செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். யாரா இவனுங்க எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து ஃபண்டு அலாட் பண்ணுவாங்கல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட், அதுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 3000 சொச்சம் கோடி தான் இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இதுக்கு முன்னாடி எவ்வளோ அலாட் பண்ணாங்கன்னா 12,000 சொச்சம் கோடி அலாட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு 3000 சொச்சம் தான் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது இப்போ இந்த இடத்துல வர கேள்வி என்னன்னா, அப்போ எத்தனை விவசாயிங்க எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் இதனால பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி கிராமப்புறங்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கால்வாசி பேருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு சம்பளமும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. உங்க எல்லாருக்கும் விஜய் அவர்கள் பெரிய நாமத்தை போட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகள் வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டை தொடர்ந்து. ஏன்னா விவசாய கடன் தள்ளுபடியில் வந்து விஜய் எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரி இந்த மேட்டரை நம்மளோட அமைச்சர் இருக்கார்ல வெங்கட்ரமணனா, ஸோ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன அமைச்சரே இந்த மாதிரி வந்து விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரிஞ்சு நானும் வெளியே சுற்றிக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு யாருமே போராடவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என் கண்ணில் படவே இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் கண்ணு குருடாக இருக்கும் சார், உங்கள் கண்ணு குருடாக இருக்கும். இல்லை கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கிளாஸ் தானே, அதோட பவர் வந்து போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பல்வேறு கட்ட போராட்டங்கள் வந்து பல மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டம் கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை, இந்த ஆட்சியில் போராட்டங்கள் கிடையாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களாட்சிக்கும் நம்ம தமிழ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு, சீக்கிரம் பிடிக்கணும். ஏன்னா நியூஸை திறந்தாலே அப்பட்டமா தெரியுது எவ்வளோ விவசாயிங்க போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் படவே இல்லையா. எவ்வளோ ஒரு பயங்கரமான பாசிச மனப்போக்கு இதுதான். ஆக்சுவலாக பாசிசம்னு சொல்லிட்டு பாஜகவை சொல்லிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். இதுதான் பாசிசம். ஏன்னா பாஜக வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், யார் போராடினாலும் கண்டுக்காது, அப்படி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கூசாமல் புழுவாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கே பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அவன் இன்னும் திருந்தல மாமா.
ஏன்னா ரொம்ப அப்பட்டமா இந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணும்போது எவ்வளவு கடுப்பா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அதே விவசாயிங்க எங்கேயுமே போராடலையா, அவர் கண்ணிலே படலையா, அப்ப போராடுறவங்களா பைத்தியக்காரங்களா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. இவர் விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிட்டு வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நாமத்தை போட்டுருவாராம். அதை எதிர்த்து விவசாயிங்க போராடிட்டு இருப்பாங்களா, அந்த போராட்டமே உங்க கண்ணுக்கு தெரியாதான். எப்பா நல்ல அரசாங்கம்டா இது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இதுல வேற பாசிசத்தை இவங்க ஒழிக்கிறாங்களாம். நல்லா ஒழிக்கிறீங்கடா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மீடியா சேனல், இவங்களுக்கு எதிராக பேசுற மீடியா சேனலை முடக்கிட்டு இருக்காங்க கேபிள் டிவி இதுல இருந்து. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால பேசுறவங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி அது இல்லாம யூடியூப்ல ட்விட்டர்ல இதெல்லாம் கருத்து தெரிவிக்கிறவங்க மேல வந்து கேஸை போட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டு நீங்க வந்து பாசிசத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களே, இது என்ன மாதிரியான ஒரு நடைமுறை அப்படின்னே தெரியல. ஆனா என்ன விஷயம் தெரியுமா, இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அது கண்மூடித்தனமா நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஓட்டு போட்டவங்களும் சரி, அவரோட ரசிகரும் சரி, கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் விவசாயிகளால சந்தோஷமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார்னா எல்லாமே நம்புவாங்க. ஆமா, தமிழ்நாட்டில் விஜய் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் விவசாயிகளும் சந்தோஷமா இருக்காங்க, சத்தியமா நம்புவாங்க. ஏன்னா அப்படிதான் அவனுங்க மைண்ட் செட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஸோ இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், மகேந்திரன் ஆக்டர் மகேந்திரன் ஒருத்தர் இருக்காப்புல, விஜய் அவர் கூட சின்ன வயசுல அந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அந்த மாஸ்டர் படத்துல கூட வந்து நடிச்சிருந்தார் ஒரு ரோல்ல. ஸோ அந்த பயபுல வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காரு. அதாவது கரண்ட் இல்லைன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. கேள்வியா நீங்க கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா பதில் வராது. நீங்க விட்டீங்கன்னா தான் பதில் வரும். இல்லைனா மட்டும் விஜய் வந்து கேள்வி கேட்ட எல்லா கேள்விக்கும் வந்து பதில வந்து அறுத்து தள்ளிடுவாரு. அதாவது நீங்க விட்டாதான் வந்து ஒரு பதில் சொல்லுவாராம். இந்த இடத்துல என்னன்னா 6 மாசம் கேள்வி கேட்க கூடாதான், கரண்டே இல்லைனாலும் கேள்வி கேட்க கூடாதான். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்ப இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. அப்பா எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இதுதான் சொல்றது ரசிக வெறின்றது. என் வீட்டுல கூட கரண்ட் வேணாங்க, கரண்ட் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, 6 மாசம் கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஒரு 4 நாள் கரண்ட் இல்லைன்னா எரியும்ல, அடியில எரியும்ல, அப்பதான் உனக்குலாம் தெரியும் என்ன மாதிரியான ஒரு மனநிலை. எனக்கு புரியலையே, அது எப்படி மூளைன்னு ஒண்ணு இருக்கா மண்டையில, இல்ல கழட்டி வெளியே வச்சிட்டியா நீலா அப்படின்ற ஒரு கேள்விதான் இருக்கு. இந்த கேனை வாயில ஏதாவது நல்லா வருது, ஏதாவது எப்படி இப்படிலாம் பேச முடியுது அப்படின்னு தெரியல. கரண்ட் இல்லைன்னா கூட கேள்வி கேட்க கூடாதான். இந்த சோலார் வச்சு 2 ஒயர் வச்சு அவர் வந்து ஓட விடுவாராம், அது வேட விட்டு அந்த ஃபேன் ஓட விடுவாராம். நல்ல அறிவுபூர்வமா யோசிக்கிறீங்களே. கரண்ட் ஏன் வரலன்னு அவங்கள பார்த்து கேள்வி கேட்க கூடாதான். அவரை கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா அப்படின்ற மாதிரி அறிவுபூர்வமா கேள்வி கேட்கிறாரு. ஒரு மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாதுல்ல, ஏன் கேக்குறீங்க? அதாவது விஜய் அவர்களை கேள்வி கேட்டா கரண்ட் வந்துருமா? எனக்கு புரியலையே. அரசாங்கம் அவர்கிட்ட தான் இருக்கு, அவர் தான் பண்ண வேண்டிய வேலை. எவன் ஒருத்தன் வேலையை சரியா பண்ணலையோ அவங்ககிட்ட கேள்வி தான் கேட்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்கக்கூடாதான். கேள்வி கேட்காம இருந்தா பதில் வருமா? கேள்வி கேட்டா பதில் வராதான். கேள்வி கேட்டாதான் பதிலே வரும். இதுல ஒரு கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்க பதில் வரும்? கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தா அடுத்த கேள்வி வராது. அவருக்கு பதிலே சொல்லனா கேள்வி வந்துகிட்டு தான் இருக்கும். எனக்கு புரியவே இல்லைடா. எப்பா சாமி, இவ்வளோ நடக்கும் போது எப்படா முட்டு கொடுக்குறீங்க? அதுவும் அவ்வளோ ஓப்பனா உட்காந்து கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லாம இந்த மாதிரிலாம் முட்டு கொடுக்கறது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. சோசியல் மீடியால போட்டு கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. மண்டையில என்ன இருக்கு? அங்க மண்டையில முடிக்கு கீழே மண்டை ஓட்டு கீழே ஒன்று இருக்கும்ல, அது இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.